புகை மூட்டமா அப்படியே மாசா என்ட்ரி விடுவான். மங்கி லூஃபி இவருக்கே கிட்டத்தட்ட ஒரு பாதி சைஸ்க்கு இருக்கா. இதை விட பெரிய சைஸ்லாம் நருட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் ஜஸ்ட் பாக்கிறதுக்கு அப்படியே ரியல் ஸ்டோரை வந்து நம்ம அப்படியே குறுன்னு பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல செட் பண்ணி வச்சிருக்கா. அப்படி இங்க நான் பிளாக் டிஷர்ட் போட்டு வந்ததுக்கு எதுவும் பக்கா வேணாமா மாறிட்டேங்க. ஸ்பைடர்மேன் மாஸ்க் இருக்குது. நான் ஸ்பைடர்மேன் தான் அடுத்து மாற போறேன். அவர் வந்து சூப்பர்மேன் பேட்மேன். நீங்களும் சர்வே கார்ப்ஸ்ல சேர போறீங்க அப்படின்ற பட்சத்துல கேப்டன் லீவாய் டீம்ல சேரணும் அப்படின்னாக்க மாட்டிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. இவரை பார்த்தாலே சீசன் 3 தாங்க ஞாபகத்துக்கு வருது. பாத்தீங்களா சீசன் 3 செஞ்சு விட்டாங்க. சோ அனிமி உலகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த டெத் நோட் தான். ஆஹா, அதுல எழுதுற பெண்ணாங்க ஃபர்ஸ்ட் டெத் நோட்டோட அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்பா. ஆப்வியஸ்லி இந்த டீடைலிங் எல்லாருமே தாங்க. இந்த மந்திரங்கள். சோ இந்த 2 மந்திரங்கள் வந்து என்னுடைய சாய்ஸ். இல்ல சரி, உங்களுடைய ஃபேவரட்டா ஒரு 2 மந்திரங்கள் தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ரியல் பவர் இருக்கிற மந்திரங்கள்னா எது செலக்ட் பண்ணுவீங்க? எல்லா பசங்களும் செலக்ட் பண்றது பாம்பு தான். வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து இந்த அனிமி கலெக்ஷனுக்காகவே, அனிமி ஃபேன்ஸுக்காகவே வெறும் இந்த கீ செயின், அதெல்லாம் வந்து டிஷர்ட் இதெல்லாம் மட்டும் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபுல்லா இங்க வந்து அனிமி கலெக்ஷன். வெறும் அனிமி மட்டும் இல்ல, மார்வல், டிசி, அதுக்கப்புறம் இந்த சுட்டி டிவி ஜாக்கி ஜான் சாகசங்கள், இந்த கல்லிராணி பாம்பு மந்திரக்கல், மத்த மந்திரக்கல்ஸ், ஷிண்டு, இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருக்குது. ஸோ எங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்க நாவலூர்ல இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கும் பாக்கா ஸ்டோருக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். ஸோ இங்க ஒரு கலெக்ஷனா ஒரு அனிமி வைஸ் விசாரிப்போம். டீமன் ஸ்லேயர் ஸ்வாட்ல இருந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருக்குது. ஒன்னொன்னு டீட்டெயிலா விசாரிப்போம். ஹை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி வாங்க ஒரு கலெக்ஷன் வைஸா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வாட காட்டிடுவோம். அப்படியே கேமரால காட்டுறது இதுதான் பண்ணும். இது வந்து ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட். ஸோ இதுல வந்து மல்டி கலர், எல்லா கலர்ஸுமே சேஞ்ச் ஆகும். அப்படியே இந்த பொறி பறக்க அப்படியே நம்ம கலர்ஸ் மாத்தலாம். இதுல வந்து மல்டி கலர் இந்த ஆப்ஷனும் இருக்கு. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா இங்க வந்து தண்ணி ஊத்திட்டு நம்ம இதை லைட் பண்றப்போ ஸ்மோக்கோட வரும். ஸோ அதை நீங்க வெளியே எடுக்கிறப்போ புகை மூட்டமா அப்படியே மாசா என்ட்ரி விடுவான். இது வந்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. அப்படியே டீமன் ஸ்லேயர் ஸ்வாட்ஸ் மொத்த கலெக்ஷன்ஸ் இருக்கா? எல்லா கலெக்ஷனும் இருக்கு. இங்க பாருங்க, இது யாருதுன்ட்டு கொக்குஷிபோவோடது. ஸோ நம்ம அடுத்த பார்ட்ல தான் கொக்குஷிபோவோடய ஃபைட்டு, அவருடைய பிளாஷ்பேக் எல்லாம் பார்க்க போறோம். இப்ப ஜஸ்ட் சும்மா தலையை காட்ட தான் போயிருப்பாரு. அவருடைய ஸ்வாட்ஸ், அவரோட கட்டானா இருக்கு. அப்புறம் நம்ம இனோசுக்கு எல்இடி வராது, நான் எல்இடி. அவரே வந்து காட்டா மாதிரி கட் பண்ணி தானே வச்சிருப்பாரு. ஆமா, இல்ல பாத்தீங்கன்னா சனிமே கட்டானா, ஜெனிட்சு கட்டானா, தலைவன் கட்டானா கொடுங்க. ஜஸ்ட் புல் பண்ணுங்க. அதுதானே ஜெனிட்சு. இவரு அது சனிமி, அந்த விண்டாஷியரா இருப்பாப்ல. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கே, நல்லா இருக்குங்க. இதுல மல்டி கலர் கிடையாதா? இதுல மல்டி கலர் கிடையாது. அப்ப கலர் கலரா வந்தா கலாய்ச்சிருவாங்க. வேற கலர் வச்சு இங்க சிம்பாலிக்கா சொல்றீங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா இப்ப பிப்ரவரி வந்து காமிக் கான் வரப்போறதை முன்னிட்டு நீங்க கலெக்ஷன்ஸ் மாதிரி கெட்டப்லாம் மாத்த போறீங்கன்னாக்க இங்க அப்படியே வந்து ஸ்வாட்ஸ் இருக்கா, அப்படியே டிஷர்ட் இருக்குது. ஸோ நீங்க ஜெனிச்சுவாவே அவதாரம் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா காமிக் கான்ல என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம சுட்டி டிவி ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸின் மந்திரக்கல் கலெக்ஷன்ஸ். வாங்க, இதுல உங்க ஃபேவரட் மந்திரக்கல் எது ப்ரோ? நம்மளுக்கு எப்பவுமே புலி தான். பிகாஸ் டபுள் ஆக்டா, இது வந்து மேக்னெட். நல்லா இருக்கே. ஓ, 2 ஜாக்கி ஒன்னு சேர்ற மாதிரி புலி மந்திரக்கல். எல்லாமே மேக்னெட் தான், ஃப்ரெஷ் மேக்னெட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இல்ல சரி, உங்களுடைய ஃபேவரட்டா ஒரு 2 மந்திரக்கல் தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ரியல் பவர் இருக்கிற மந்திரக்கல்னா எது செலக்ட் பண்ணுவீங்க? எல்லா பசங்களும் செலக்ட் பண்றது பாம்பு தான். அதனால ஆப்வியஸ்லி புரியுது எந்த எண்ணத்துக்காக அதை செலக்ட் பண்ணீங்கன்னு புரியுது. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க, எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. வேற இன்னொரு மந்திரக்கல் நம்ம ராக்க வச்சு பவர்ஃபுல்லா. நான் வந்து இந்த முயல் மந்திரக்கல் ஃபாஸ்டா போறது, எங்க முயல். அப்புறம் வந்து இந்த நாய் மந்திரக்கல் வந்து இளமையாவே இருக்கலாம்ல, நம்ம அங்கிள் கூட இளமையாவே சுத்திட்டு இருப்பாரு. 2 மந்திரக்கல் வந்து நான் எடுத்துப்பேங்க. ஐயோ, இது இருக்குல்ல டம்மி மந்திரக்கல், ஆட்டு மந்திரக்கல், கனவுல போயிட்டு நான் என்ன பண்றது. இங்க இருக்கு இந்த மந்திரக்கல். சோ இந்த 2 மந்திரக்கல் வந்து என்னுடைய சாய்ஸ். இல்ல சரி, உங்களுடைய ஃபேவரட்டா ஒரு 2 மந்திரக்கல் தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ரியல் பவர் இருக்கிற மந்திரக்கல்னா எது செலக்ட் பண்ணுவீங்க? எல்லா பசங்களும் செலக்ட் பண்றது பாம்பு தான். அவர் வந்து முக்கியமான பர்பஸுக்காக இன்விசிபிள் கல்ல அவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னொரு மந்திரக்கல் வந்து பவர்ஃபுல்லா நம்மளால வந்து ஹல்க் மாதிரி ஸ்ட்ரென்த்தா அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு. ஸோ எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டா அவ்வளவுதான், சிண்டு வெளியே வந்து மொத்த உலகத்தையுமே அடிச்சுவிடும். அந்த கலெக்ஷனும் அங்க ஒண்ணு சாம்பிளுக்கு வச்சிருக்கிற. அப்படி இது வந்து டைரக்டா வால் மவுண்ட். நம்ம ஜஸ்ட் பின்னாடி ஹூக்கோட இருக்கும், வால்ல மவுண்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற எல்லாமே உள்ளேயும் வெளியும் மேக்னெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓஹோ, இப்ப இந்த புலி மந்திரக்கல் மேக்னெட் மாதிரி இது எல்லாமே ஃபுல் மேக்னெட்ஸ், உள்ளேயும் மேக்னெட்ஸ் இருக்கு. அதனால
வால் மவுண்ட் நீங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். ப்ரோ உங்களுக்கு வந்து இந்த ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ்ல பிடிச்ச கேரக்டர் யாரு, ஏன் பிடிக்கும்? நமக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிள் தான் ஆப்வியஸ்லி. ஐயா ஜாக்கி அவருக்கு போடுற அந்த தூபா பாபி பாபிபான்ற மியூசிக்காகவே நம்மளாம் அடிக்ட். அவரு ரிலேட்டடான மோஸ்ட் தான் என்ன கொண்டு வரலாம்னு அடுத்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். விகடநாதன் மாஸ்க் லான்ச்சிங் சூன் ஃபார் நியூ இயர். ஷேடோ கான்ஸ் சம்பந்தமா ஷேடோ கான்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். பண்ணலாம். அந்த இந்த கேங் இருப்பாங்களங்க, அந்த சிண்டு கேங், சுப்புனி சப்புனி சேகரு ராசப்பா, அந்த கேங்கு ஒன்னா நம்ம இருக்கிறோம். சரி, இந்த மந்திரக்கல்ல உங்களுடைய ஃபேவரட் மந்திரக்கல் ஒரு 2 மந்திரக்கல் இது போரும்டா, இதை வச்சு நான் வந்து லைஃப் டைம்ல இந்த பவர் வச்சு நான் சுத்திட்டு இருப்பேன்ற மாதிரி 2 மந்திரக்கல் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கப்பா. சோ அடுத்து வந்து நம்ம டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்குள்ள போக போறோம். முக்கியமாக இந்த வருஷம் வந்து டீமன் ஸ்லேயருக்குனே வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிச்சா. சோ அடுத்து இன்னும் ட்ரையாலஜியா 2 பார்ட் வரப்போகுது. அதை முன்னிட்டு டிஷர்ட் வேணும் என்றால் சோ டிஷர்ட் கலெக்ஷன் தலைவன் ஜெனிட்சுவோடைய கலெக்ஷன். எஸ் ப்ரோ, நீங்க யாரு ஃபேன் ப்ரோ? ஜெனிட்சுவை தவிர்த்து இனோஸ்கே. ஆஹா வெயிட். அடுத்து டீமன் ஸ்லேயருடைய டிஷர்ட் இருக்கிறது. பின்னாடி வந்து டோட்டலா இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் வந்துருச்சு ப்ரோ. முன்னாடி வந்து ஜஸ்ட் லோகோ மாதிரி, பின்னாடி ஃபுல் கலெக்ஷனாக வந்து விட்டது. இது கம்ப்ளீட் ஆசிட் வாஷ் டிஷர்ட் வேற. சோ பக்கா உங்களுக்கு செமையா இருக்கும். இது ஜேஜேகே. அடுத்த சீசன் 3 வந்து ஜனவரிக்கு வரப்போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டும் என்றால் வாங்கி கொண்டு அப்படியே செட் ஆயிடுங்க. டெத் நோட், எஸ், கீரா விசஸ் எல்லு. நம்ம சினிகாமி பாத்தீங்களா? எங்க எல்லு, எங்க எல்லுக்கு தனியா வச்சிருக்கேன். எல்ல வந்து கயிட்டு விட்டாருங்க இந்த மனுஷன். வெஜிடா, அடுத்ததாக கொகுஷிபோ. ஃபைனலி இவருக்கு வந்து இப்ப நீங்க பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு டம்மியா ஃபீல் ஆகலாம். ஆனா அடுத்த ட்ரையாலஜி 2வது பார்ட்ல இந்த மனுஷன் தான் மெயின். மூசானோட இவர் தாங்க எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல். இந்த மாதிரி எல்லா அனிமிலையுமே டிஷர்ட்ஸ் இருக்கு. சரி, மேக்ஸிமம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலா இங்க வாங்குறாங்க? அதாவது இப்போ டீமன் ஸ்லேயர் இப்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதை தாண்டி வேற என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வர்றவங்க வந்து இந்த ரேர் அனிமி கொஞ்சம், அதாவது நிறைய இடத்துல கிடைக்காத மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்தா, யாமி இந்த மாதிரி, இல்லாட்டி பெர்சேக்லாம் இருக்காங்க டிஷர்ட். இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும். அடுத்து அப்படியே வந்து இந்த வேகபாண்ட் அதெல்லாமே கொஞ்சம் அந்த பக்கமா டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிசைன்ஸ் தான் எல்லாமே, சோ டிசைன் பண்ணி இறக்கிடலாம். அதாவது இப்ப நீங்க கஸ்டமைஸ்டா டிசைன்ஸ் அவங்க கேட்டாலுமே கூட பண்ணி தரீங்க. கஸ்டமைஸ்டாவும் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரம் டிஷர்ட்ஸ். ஆக்சுவலா இவர்கிட்ட டெத் நோட் அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேர் கலெக்ஷனா. இப்ப டீமன் ஸ்லேயர், நருட்டோ, ஒன் பீஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் டெத் நோட்டுமே இருக்கு, பெர்செக்கு பிளஸ் நீங்க உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் எனக்கு இந்த அனிமி ஃபேவரட். பட் டாக்டர் ஸ்டோன் அதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில தேவை. சோ அதோட டிசைன்ஸ் கொடுத்தா நீங்க டிஷர்ட்ஸ் பண்ணிடுறீங்க. நீங்க கேரக்டர் சொல்லுங்க, நம்மளே டிசைன் பண்ணி பண்ணிடலாம். ஓகே, அப்ப அந்த டைப்லயுமே புதுசா நீங்க என்ன அனிமி பாக்குறீங்களோ, டாண்டாடன் நீங்க எது வேணுமோ அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டர்போ கிரைண்ட் வேணும்ன்றாலும் கொண்டு வந்துருவார். இது யாருன்னு வேணா கெஸ் பண்ண சொல்லுங்க. சரி, இந்த கேரக்டர் யார் என்பதை கமெண்ட்ல கெஸ் பண்ணி சொல்லுங்கப்பா. ஏன் இதுதாங்க வேணும், சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ஹஜிமேனோ இப்போ மக்குனோச்சி என்னுடைய ஃபேவரட்டுங்க. ஆக்சுவலா இந்த அனிமி வந்து நீங்க பார்க்காம இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து இந்த அனிமி ரெக்கமெண்டேஷனாவும் சொல்றேன். இந்த டிஷர்ட் பார்த்ததுனால ஞாபகம் வந்து சொல்லல. நீங்க பாக்ஸிங் போன இந்த அதுவும் இந்த ஜனவரி அப்போ ரிசல்யூஷன்லாம் எடுப்பீங்க தெரியுமா, நான் ஜிம்முக்கு போறேன்னு. இதை நீங்க ஒரு 4 எபிசோடு பாத்தீங்கன்னாக்க தாராளமா ஜிம்ல ஜாயின் பண்றீங்க. சோ ஹஜிமேனோ இப்போ ஹைலி ரெக்கமெண்டட். ஆக்சுவலா நருட்டோ தாங்க இந்த தமிழ் அனிமி கம்யூனிட்டிலே வந்து கொஞ்சம் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனாலுமே கூட வெறித்தனமா ரீச் ஆச்சு. இந்த ஆளு தாங்க, இந்த ஆளு ஒழுங்கா இருந்திருந்தாருனா இவ்வளவு பெரிய சம்பவமே வந்திருக்குவாங்க. இந்த ஆளு ஒளிஞ்சிருந்து பார்த்து பல சம்பவங்களை உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ ஒபிட்டோவின் ஃபேன்ஸுகளும் இருக்கிறாங்க. ஸோ நருட்டோ கலெக்ஷன்ஸ் மெயினா இருக்குதுப்பா. அதை தாண்டி ஹஜிமேனோ இப்போ இன்னும் எக்ஸ்க்ளூசிவா நீங்க என்ன கலெக்ஷன்ஸ் கேட்கறீங்களோ அது இவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அதாவது நீங்க டிசைன் வச்சுக்கிட்டு அந்த டிஷர்ட் வேணாம், ஜஸ்ட் அந்த அனிமியோடைய பேர் சொன்னா நீங்க டிசைன்ஸ் ரெடி பண்ணி தரீங்க. ஓகே ப்ரோ, நம்ம அடுத்து வந்து ஸ்டாச்சு பக்கம் போவோமா? இப்ப அடுத்ததாக ஜஸ்ட் இந்த கீ செயின் தம் தூண்டு பொம்மையா இல்லாம பெரிய சைஸ் ஸ்டாச்சுவா பக்கத்திலே உங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கிற ஃபீலை கொடுக்க வேண்டும் என்றால் மங்கிடி லூஃபி இருக்கிற அப்படி. ஸோ ஒரு சைஸ்ல இவங்க இவ்வளவு தான் இல்ல, மங்கிடி லூஃபி இவருக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 சைஸ்க்கு இருக்கா. இதை விட பெரிய சைஸ்லாம் நருட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. இது எல்லாமே உங்களுக்கு சைனா ஃபிகர்ஸ், பட் உங்களுக்கு டீடைலிங் பக்காவா இருக்கும். சரிங்களா? இது இல்லாம ஒரிஜினல் ஃபிகரன்ஸ் இருக்கும், அதுவும் பார்ப்போம். அதாவது இப்ப அதிகபட்ச ஹைட்னா இங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? அதிகபட்ச ஹைட்னா இப்போதைக்கு இருக்கிறது ஒரு 69 சென்டிமீட்டர். அதாவது லூஃபி இருக்கு, காட்டுறேன். இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுலே ஹைட். பெருசும் வரும். ஸோ நம்ம இதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? எஸ், இப்ப டீடைலாக ஒரு ஸ்டாச்சுவை பத்தி பார்க்கலாமா? அப்படியே ஸ்டார்ட் ஆகும். நம்ம கிட்ட லூஃபி, ஜோரோ இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ரேரா கேரக்டர்ஸ் மாதிரி இல்லவா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம கிட்ட பிக்கர் சைஸ்ல அவைலபிளா இருக்கும். ஆப்வியஸா நம்ம தலைவன் லூஃபி இருக்காப்ல. அடுத்து நம்ம இவரை பத்தி மைட் கை, அடுத்து நருட்டோ சாஸ்கே அந்த ஃபைனல்ல இருக்கிற மாதிரி. இந்த ஆள் சமாதானமா போயிருந்தா சண்டை வந்திருக்குமா? பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் சண்டை போடுறது. நருட்டோடைய ஸ்டாச்சு இருக்குதுப்பா.
ஸோ நருட்டோ கன்னிகள் இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு தான் இங்கே வாங்கணும் அப்படின்னாக்கா என்கிட்ட வந்து நருட்டோ கீச்சன் இருக்குது. பட் இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வந்து செம்மையா இருக்குதுப்பா. அது இல்லாமல் இவங்க 2 பேரும் அந்த சண்டை போடுற அந்த ஸ்டில் தானே ப்ரோ? ஆமா, இவங்க கையில வெப்பன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டில் சேஜ் மோட்ல இருக்கிறது. பின்னாடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காட்ஜிலா காங், மெகா காட்ஜிலா மெகா காங். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆர்டிகுலேட்டட் ஃபிகர், 3D பிரிண்டட், நம்மளே ரெடி பண்ணது. இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். இல்லைன்னா நிறைய ஆக்சசரிஸ் அது எல்லாமே வரும். நம்ம அடுத்து இதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னாக்க நம்ம தலைவன் ஜோரோவுடைய ஸ்டாச்சு வருது. அண்ட் முக்கியமாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்லாம் ஜஸ்ட் பாக்கிறதுக்கு அப்படியே ரியல் ஜோரோ வந்து நம்ம அப்படியே குறுன்னு பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல செட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி அடுத்து மினி சைஸ், இவருக்கு பாதுகாப்பான சுத்திட்டு இருக்கிறாரு செல் ப்ரோ. அடுத்து ஷென்ரான். இதுதாங்க, இதுக்குள்ளேயே இந்த குட்டி குட்டியா டீடைலிங் எல்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா அதெல்லாம் செம்மையா இருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷென்ரான் வந்து உங்களுக்கு எல்இடியா வரும். ஓ, இப்போ நீங்க இந்த கை இதெல்லாமே கூட தனித்தனி மேக்னெட் பீசஸா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட் தான். நைஸ், செட் பண்ணி வைக்கலாம். இதுதான் இந்த கிட்ஸ் கூட இல்ல, நம்மளே வாங்கி இந்த சண்டை கொடுக்குற மாதிரி சீன்ஸை செட் பண்ணலாம். அடுத்து எஸ் தலைவனான நம்ம நருட்டோ ஒரோச்சிமாரு, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்க அவருடைய கைதியா மாறி இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரு ஆக்சுவலா இங்க வந்து அவங்க 2 பேர் இடையே ஒழுங்கா வந்துடுறான்ற மாதிரி சமாதானமாகிற இந்த சண்டை, பிளஸ் இங்க வந்து முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க கங்காவை பாருன்ற மாதிரி முழுசா ஒரோச்சிமாரு கண்ட்ரோல் இருக்கும் நம்ம சாசுகே அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் மாதரா எஸ். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம லூஃபி. இது என்னதுங்க? அது கம்ப்ளீட்டா ஒரே சிங்கிள் ஸ்டாச்சு. இது ஃபுல்லா கை ஃபுல்லா எல்இடி வரும். அப்படியே கோத்தம் சிட்டி பக்கம் போறீங்க அப்படின்னாக்க நம்மளோட தலைவன் பேட்மேன், பாதி பேர் பேட்மேனா இருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்க வீட்டு இல்லாத டைம்ல பேட்மேனை வச்சு விட்டு ஓடிடலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஒன் பீஸ் லூஃபிலேயே வந்து விதவிதமாகலாம் இருக்குது ப்ரோ. இது வந்து இப்போ செட்டா வாங்கலாமா இல்ல சிங்கிளா வாங்கினா நல்லதா? செட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும், அதே நேரம் சிங்கிள் பீஸாவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல எல்லா லூஃபி கியர் 5யோட எல்லா போசஸுமே இருக்கும், அதனால அது சிங்கிள் பீஸாவும் நம்ம செல் பண்றோம். இருந்தாலும் வந்து செட்டா வாங்கினா அப்படியே கியர் 1 கியர் 2 ஒரு மாதிரி எஃபெக்டிவா நீங்களே மாறின ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஷின்சான் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ப்ரோ. ஸோ இதுவுமே வந்து செட்டா வாங்குற மாதிரியா ப்ரோ? அது கம்ப்ளீட் சிங்சான். இது கீழே பாத்தீங்கன்னா சிங்சான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்கு பாத்தீங்களா? அப்படியே போவோமா? எஸ் ப்ரோ, இது எல்லாமே சிங்சான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி ஒரு செட். இதெல்லாம் செட்டா குட்டீஸ்ல வந்து அவங்க சும்மா ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்றாங்க அப்படின்னாக்கா ஜாலியா வச்சுட்டு விளாடலாம். ஆக்சுவலா குட்டீஸ்லாம் வாங்குறது இல்லைங்க, நம்ம தாங்க வாங்கி அடிக்க வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே 25+ தான். கேட்டா நம்மளே இன்னும் கிட்ஸ்னு ஏமாத்திட்டு இருக்கிறோங்க. எஸ், இதுல வந்து டீமன் ஸ்லேயர் அவங்க டீமா இருக்கிறாங்க, ஜெனுட்சு மட்டும் மிஸ்ஸிங்ப்பா. ஸோ இதுவுமே கூட அப்படியே கலெக்ஷன்ஸா செட்டா வாங்கிக்கலாம். இப்போ ஷின்சானு பிளஸ் ஷின்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒன் பீஸ் நம்ம லூஃபி வந்து கியர் 1 கியர் 2ன்ற மாதிரி கியர் 5 வரைக்கும் டோட்டலா செட்டா, அதே போல டீமன் ஸ்லேயர் அவங்க டீமா சேர்ந்து நம்ம மூசானை தடுக்க போற மாதிரி டீமா செட்டாவும் வாங்கிக்கலாம். அதே போல டாம் அண்ட் ஜெரி ஃபேன்ஸ் இப்ப இருக்கிற மாதிரியான இதுவா எத்தனை சண்டைகள், எத்தனை ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலயுமே விதவிதமா அவங்க 2 பேர் ஜாலியா இருக்கிறது, இல்ல சண்டை போட்டுக்கிறது, நம்ம டாம அடிச்சு படுக்க போட்டுறது, இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்க அப்படியே பாத்தீங்கன்னாக்க மாஸ் ஹீரோ மாதிரியே சிலைகள்லாம் வச்சிருக்கிறீங்க இவரு. அது வந்து ஒபிட்டோ ஃபைட் பண்ணி அந்த உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வருவார்ல, மொத்தமா சேர்ந்து ஒரு மாஸ்க் பிச்சு போறதுக்குன்னே 2 எபிசோடு போவோமேங்க. அடுத்தது இவங்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இதுல யாருடைய ஃபேன் என்பதை நீங்களே கமெண்ட்ல சொல்லி விட்டுருங்க ப்ரோ. அடுத்து நம்ம போக்கிமான் கலெக்ஷன் தானே? ஆமா, பிகாச்சு ப்ரோ. இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலா அனிமினே எனக்கு தெரியாது ப்ரோ. இந்த போக்கிமான் டிராகன் பால்ஜி கூட நான் அனிமின்லாம் நினைக்கல. இப்பெல்லாம் கார்ட்டூன் மட்டும் தான் மைண்ட் இருக்கும். இப்போதான் ஓ அதெல்லாம் அனிமியா அப்படின்னு தெரியாம பார்த்ததா இருக்குது. பிகாச்சு கோவப்படுறது, சிரிக்கிறது, அது பாட்டு தூங்குறதுங்கிற மாதிரி. ஸோ பிகாச்சு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸும் இருக்கிறது. அதை தொடர்ந்து ஸோ இங்க இந்த மாதிரி குட்டி குட்டி செட்ஸா இருக்குது ப்ரோ. இது ஜியானே தானே? ஜியானே தான். ஜியானோட பாட்டு என்னன்னு ஞாபகம் இருக்கா ப்ரோ? சமோலகா. ஆமா 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 ப்ரோ. அப்புறம் நம்ம மினியான்ஸ் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம டாக்டர் டூமை தடுக்கிறதுக்காக வேணமாக மாறப்போகிறேன். எங்க நான் பிளாக் டிஷர்ட் போட்டு வந்ததுக்கு எதுக்கும் பக்கா வேணமா மாறிட்டேங்க. இருந்தாலும் சும்மா மாஸ்க் போட்ட மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலா வந்து கண் பார்வையும் தெரியுதுங்க. ஆமா, அது டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. வேணமாக நீங்க மாறலாம். ஆக்சுவலா காமிக் கானை முன்னிட்டு நான் வந்து வேணம் இருக்கு, ஸ்பைடர்மேன் மாஸ்க் இருக்குது. நான் ஸ்பைடர்மேன் தான் அடுத்து மாற போறேன். ஸோ ஆக்சுவலா ஸ்பைடர்மேனே அடுத்த இதுல வேணமா மாற போறாரு ப்ரோ. ஆமா ஆமா, அடுத்து நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சமாளிக்கிறதுக்காக ஸோ வேணம் கலெக்ஷன் இருக்கிறது.
சோ அனிமி ஏரியாவை முடிச்சாச்சு. அடுத்து வந்து மார்வல் கன்னிகள், டிசி கன்னிகள் பக்கம் வருவோம். சோ மார்வல் சைட்ல என்னென்னலாம் இருக்குது? ஆகாக தூக்கிட்டாரு. இதுலயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல ப்ரோ? ஆமா, இதுலயே நிறைய இருக்கு. நான் 1 by 1 காட்டுறேன். ஆக்சுவலா இதுல இப்ப வாங்குறவங்க எதை அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க? இது வந்து நார்மலா யூஸ்வலி கிடைக்கிறது ஃபோம்ல வரும், மெட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். ஸோ இது வந்து ஆக்சுவல் உங்களுக்கு மியோல்னர் மாதிரி இருக்கு, அந்த லெவல் வெயிட் இருக்காது ஆப்வியஸ்லி, பட் ஒரு ஹெவியா ஒரு அளவுக்கு வெயிட்டா இருக்கும். உங்களுக்கு வால் மவுண்டோட நமக்கு வந்துடும். கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு, மியோல்னர், ஸ்ட்ராம்பர்கர் எல்லாமே மெட்டல்ல இருக்கு. ஸோ மார்வல் கன்னிகள் அப்படியே நீங்க தயாராயிடலாம். இதுல இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கோம். வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க பிரேமுக்குள்ள வாங்க. கேமரா காட்டுங்க. இதுதாங்க வெயிட். ஸ்ட்ராங் பிரேக்கர். சும்மா நம்மளால முடிஞ்சது ஒரு சைஸ்க்கு பண்ணி. நம்மளால முடிஞ்சதா? என்னால முடியலங்க தூக்க. தாங்கப்பா ஐயா, இது வீடியோக்காக ஆக்ட் பண்ணல, இது உண்மையாவே வெயிட்டா இருக்குது. ஒத்த கையில தாங்க முடியல. அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது வந்து 50 செகண்ட்ஸ் யாராச்சும் ஸ்ட்ரைட்டா இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா 20% ஆஃபர் எது எடுத்தீங்கன்னாலும். ஓகே, அதாவது ஒரு 10 செகண்ட் தாங்கலாம், 50 செகண்ட் அப்படியே நீங்க கெத்தா நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 20% ஆஃபர். இது வந்து இந்த கால அவகாசம்லாம் இல்ல, எப்பவுமே பாக்கா ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ். எப்போ வந்தீங்கன்னாலும் இந்த ஆஃபர் இருக்கும். தண்டபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆஃபரை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணுங்க. யார் யூட்டிலைஸ் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்ல வந்து முடிச்சுட்டு சொல்லுங்க. அடுத்து ஆப்வியஸாக ஸ்பைடர்மேன் வந்தாச்சு, தார் வந்தாச்சு. வேற யாரு? கேப்டன் ஷீல்ட்ல வந்து வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து அப்படியே கேமரா முன்னாடி கேப்டன் அமெரிக்காவை மாறி காட்டுங்க. ஷீல்ட்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது பேட்டில் டேமேஜ் வெர்ஷன். ஸோ உங்களுக்கு அங்கங்க டென்ஸோட இருக்கும். நம்ம கிட்ட பாலிஸ்டர் ஷீல்டும் இருக்கு. தானோஸ் கூட சண்டை போட்டு உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த புரோக்கன் ஷீல்டும் வச்சிருக்கும். எல்லாமே மெட்டல்ல. ஸோ 3 வெரைட்டியாவே வச்சிருக்கும். சண்டை போறதுக்கு முன்னாடி சண்டை போட்டு முடிச்சதுன்ற மாதிரி வச்சிருக்கிற. அப்படி அதே போலதான் அந்த சுத்தி தீவிரலுமே கூட தனியா மந்திரக்கல் செட்டும் இருக்கு. பிளஸ் ஷிண்டோட வாங்கினாலும் அப்படி நீங்க வாங்கலாம். சூப்பருங்க. ஸோ மார்வல் ஏரியாவை முடித்து விட்டு இப்ப அடுத்து நம்ம டிசி பக்கம் செல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. டிசி கலெக்ஷன் 2 பேருமே இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம்னா டிசி பக்கம் வேற யாரா இருக்க முடியும்? தலைவன் பேட்மேன். டடன் 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 டடன். எஸ், அவர் வந்து சூப்பர்மேன். சூப்பர்மேன் விசஸ் பேட்மேன். நீங்க யார் பக்கம்? ஆப்வியஸ்லி சூப்பர்மேனா? பேட்மேனுங்க. பவர் வச்சிருக்கிறவங்க பெரிய இல்லைங்க, பவரே இல்லாம சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, எங்க பெரியவரு. சோ இந்த சைஸ். சரி, சூப்பர்மேன்ல எந்த சூப்பர்மேன்? ஸ்னைடர் சூப்பர்மேனா? ஹென்றி. ஸ்னைடர் கட் இல்லாம எப்படி? ஸ்னைடர் மட்டும்தான். இப்ப புது சூப்பர்மேன் இன்னும் பெருசா இன்னும் வளரல, சின்ன பிள்ளைதான். பாப்போம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். சரி, பேட்மேன்ல எந்த பேட்மேன்? பேட்மேன்ல கிறிஸ்டோபர் நோலன் பேட்மேனா இல்ல ஸ்னைடர் பேட்மேனா? பேட்மேன்னாலே பிடிக்கும். அது இந்த பேட்மேன் அந்த பேட்மேன். சூப்பர்மேன்ல மட்டும் என்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து பேட்மேன்ல வந்து அது சொன்ன மாதிரி தாங்க. பேட்மேன் கதாபாத்திரம் ஏற்றுட்டாலே அவங்க ஒரு மாதிரி பர்ஃபெக்டா செட் ஆயிடுவாங்க. இப்ப ஆக்சுவலா அந்த புது பேட்மேன் கூட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நல்லா இருக்கு. ராபர்ட் பேட்டிசனா அவருமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் தலைவன் பேட்மேன் ஸ்பெஷலாக வேண்டுமென்றால் ஸோ கலெக்ஷன்ஸாவே இருக்குது. எஸ், ஆப்வியஸாக சோலோ லெவலிங் சீசன் 3 வருதா, படம் வருதான்னு தெரியாது. பட் இவங்க கிட்ட வந்து சங் ஜி வூ உடைய அந்த ஸ்குவாட் இருக்குது. அரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்களும் மாறலாம். ப்ரோ சோலோ லெவலிங் பாக்குறீங்களா? முடிச்சாச்சு, 2 சீசன் ஆச்சு. சரி, சீசன் 3 வந்தா உங்களுக்கு ஓகேவா இல்ல படமா பாக்கணுமா? டீமன் ஸ்லேயர் மாதிரி. எனக்கு சீசன் 3 வந்துருச்சுன்னா பெட்டர்னு தோணுது. அது கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆமா, இல்லன்னா இங்க மொத்தமா கட் ஷாட் பண்ணி 1.5 மணி நேரத்துல வேணும்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. சோ சங்ஜிபு ரசிகர் மன்ற படை வந்து ஆக்சுவலா ஏகப்படத்தை வளர்ந்துட்டு வருது. சோ அவங்க வந்து இங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்க சங்ஜிபுடைய ஸ்பாட்ஸ் இருக்குதுப்பா. அதே போல கைஜு நம்பர் 8 அது வந்து தமிழ் டப்பிங்லயும் இருக்குதுப்பா. ஸோ தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ் தமிழ் டப்பிங்லயும் ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா கைஜு நம்பர் 8 இவரு அடுத்து 9, 10ன்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா கைஜு நம்பர் 8 டான்டாடர்னு இப்போ கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆயிருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்க கைஜு நம்பர் 8 வேணுமென்றால் அவருடைய ஸ்டாட்டஸும் இருக்குதுப்பா. இது காஸ்டியூம், இது இன்ஸ்பயர்ட் ஷர்ட். சோ இந்த மாதிரி எந்த கேரக்டர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து இப்ப சாம்பிள் பீசஸ். நீங்க வந்து என்ன கேரக்டர் சொல்றீங்களோ அதுக்கான கேரக்டரோட காஸ்டியூமும் ரெடி பண்ணிக்கலாம். இல்ல அது இன்ஸ்பயர்டான ஷர்ட். இது வந்து சுகுணா இன்ஸ்பயர்ட் ஷர்ட். அது தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தா இது சுகுணாவோட டிசைன் அந்த ஃபேஸ்ல வர்றதுன்னு தெரிஞ்சிடும். சோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ நீங்க ஜஸ்ட் அந்த டிசைன்ஸ் டிஷர்ட்ல போறதை விட இந்த மாதிரி அவங்க கலெக்ஷன்ஸாவே ஸ்பெசிஃபிக்கா நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து இட்டாடோரியோட ஆக்சுவல் காஸ்டியூம். நைஸ்ங்க நைஸ்ங்க. அடுத்து நம்ம இவர் தாங்க அட்டாக் ஆன் டைட்டன். நீங்களும் சர்வே கார்ப்ஸ்ல சேர போறீங்க அப்படின்ற பட்சத்துல கேப்டன் லீவாய் டீம்ல சேரணும் அப்படின்னாக்க மாட்டிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இந்த மாதிரியான அதாவது அவங்க டீம்ல ஒருத்தராகவே ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா இதுல அதிகமா எதுக்கு வாங்குறாங்க? அகாட்சுகி காஸ்டியூம், ஆப்வியஸ்லி ஹோகாகே காஸ்டியூம். இப்ப இது பாத்தீங்களா, ஆக்சுவலா
கேங்காவே பேரணி மாதிரிலாம் நடந்து போறாங்க அக்காட்சுக்கு காஸ்டியூம்ல. ஒரு ஊர் திருவிழாக்கு 25 காஸ்டியூம் கொடுத்தோம். நம்ம இன்ஸ்டா பேஜ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஆமாங்க, ஆக்சுவலா நிறைய ரீல்ஸ்ல இதுவாயிட்டு இருந்துச்சு. இது ஹோகாகேவோட ஊருக்குள்ள அக்காட்சுக்கு உருவாக்குற வேலை இவர் தாங்க சீக்கிரட்டா பாத்துக்கிட்டு இருக்காரு. நைஸ்ங்க. சோ அடுத்து காமிக் கானுக்கு நீங்க உங்க கேங்கா என்ன சேர போறீங்க அப்படிங்கறத சட்டு ரெடி பண்ணுங்கப்பா. சோ அக்காட்சுக்கே மாற போறீங்களா இல்ல எந்த கேங்கா சர்வே காப்ஸா மாற போறீங்களா? ஆக்சுவலா சர்வே காப்ஸா தாங்க நான் என் டீமா மாற போறேன். சோ நாங்க அப்படி என்ட்ரா வராங்க. ஸோ நான் வந்து இந்த மங்கா பேனல்ஸ் வந்து நான் கிரீன் மேட்ல பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஆக்சுவலா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஓட்டணும் மங்கா பேனல்ஸ்ல நான் வீடியோ பண்ணுங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ஐடியாஸ் இருக்கு இல்ல வீட்டுல வந்து இந்த முக்கியமான மங்கா பேனல் வந்து எனக்கு வேணும், இட்டாச்சி சாசுகே இந்த மாதிரியான கொஞ்சம் எமோஷனலான மூமெண்ட்ஸ்லாம் உங்க வீட்டுல இந்த சீனை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரியான மங்கா பேனல்ஸுமே இருக்குது. அடுத்து அனிமி போஸ்டர்ஸா வாங்கணும்ன்ற ஆவல் இருக்கும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் என்னென்ன சைஸ்ல இருக்கு போஸ்டர்ஸ்? A5 மினி இப்ப இதுலயுமே கூட மார்வல், டிசி, ஹாரி பாட்டர் இந்த மாதிரியான போஸ்டர் வேணா நம்ம பண்ணிக்கலாம். இதுல வந்து A5ல இருந்து A3 வரைக்கும் எல்லா சைஸும் அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுங்க உங்களுக்கு. இது நம்ம ரியூக்கு. அடுத்த Black Clover, யாமி, அஸ்தா. அடுத்த சீசன் வரதுக்கு தான் ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கு. யாமியை தூக்கிட்டு போய் முடிச்சு வச்சிருக்கானுங்க. பேட்மேன் இவரை பார்த்தாலே சீசன் 3 தாங்க ஞாபகத்துக்கு வருது. பாத்தீங்களா சீசன் 3 செஞ்சு விட்டாங்க. இதுல வேற பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வேற நியாயம் பேசுறானுங்க பாத்தீங்களா? இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காதுன்னு. ஏன்னா நீங்க வேலையே செய்யல, அதுக்கு போட்டு அடிச்சா. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டருங்க இந்த சைத்தாமா கேரக்டர். ஆக்சுவலா இந்த ஒன் பஞ்ச் மேன்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுங்க சைத்தாமாவை தவிர்த்து? ஜெனோஸ். எனக்கு வந்து காரோ பிடிக்கும். காரோக்கு இன்னும் இனிமே தானே கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா மங்கால நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா அவர் எங்கேயோ காஸ்மிக் லெவல் போயிட்டாரு. படிக்கல, அதனால உங்களுக்கு இப்போதைக்கு பேசிக் லெவல்ல தான் இருப்பாரு. நீங்க மங்கா முடிச்சிட்டீங்களா ப்ரோ? அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கீரா சப்போர்ட்டருங்க. ஸோ அனிமி உலகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த டெத் நோட் தான். எஸ், இது டெத் நோட்டு அந்த டைப்ல இருக்கு. ஆஹா, அதுல எழுதுற பெண்ணாங்க சரிங்களா? நீங்களும் யாராச்சும் உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்ல உங்களுக்கு கணக்கு கொடுத்தவங்க பேர்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னாக்க டெத் நோட்டை வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா இது ஜஸ்ட் இது மட்டும் கிடையாது, இதுக்குள்ள இருக்கிற டீடைலிங்க பார்த்துதான் நான் வந்து மிரண்டு போனேன். அதுல முக்கியமான டீடைல் வந்து ஃபர்ஸ்ட் டெத் நோட்டோடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்பா. ஆப்வியஸ்லி இந்த டீடைலிங் எல்லாருமே இதுதாங்க ஃபர்ஸ்ட் நம்மால் வந்து எல்லுன்னு நினைச்சு போட்டு தள்ளி காலி பண்ணிட்டேன்னு சந்தோஷப்படும் போது பல்ப் கொடுப்பார்ல, அந்த மூமெண்ட் தலைவன் அந்த ரேப் எம்பரை போட்டு தள்ளினது, ஃபர்ஸ்ட் FBI ஏஜென்ட்டை போட்டு தள்ளினது, இப்படி அவர் செஞ்ச சம்பவங்கள் எல்லாமே உள்ள யார் யாரா போட்டு தள்ளிருக்காருன்ற வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. டீட்டெயிலா இருந்துச்சு. அடுத்து நம்ம ஷினிகாமி, ரியூக். இதுலயே வந்து ரெம்மு, ரியூக்கு இவங்க கேங்கெல்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க யார் சப்போர்ட்டர் ப்ரோ? நீங்க வந்து கீராவா இல்ல எல்லா? எல். ஆனா கீராவோட சப்போர்ட்டர் இங்கே இருக்கிறாருங்க. வெளி உலகத்துல வாங்க உள்ள வாங்க நீங்க ப்ரோ. ஏன் உங்களுக்கு கீரா வந்து ரொம்ப பிடிக்கும்? இல்ல என் கையில நோட்டு கிடைச்சிருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன். அதை கீரா பண்ணதுனால எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். ஏன்னா லாஸ்ட் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. எள்ளு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எங்கெங்கயோ போன மாதிரி. எள்ளு போனதுக்கு அப்புறம் ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிட்டான் தலைவன். அதுக்கப்புறம் அவசரத்துக்கு அப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. தப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்போனன்ட்டே இல்லாம சொல்லி முடிச்சிட்டேன். சரி, எள்ளு உங்களுக்கு பிடிக்குமா இல்ல கீராவை போடுறது நினைச்சதுனால பிடிக்காம? எள்ளு பிடிக்காம யார் இருப்பா? எள்ளு எல்லாம் பிடிக்கும். ஆனா வந்து எனக்கு கீராவோட ஐடியா வந்து கையில டெத் நோட் கொடுக்க மாட்டேன். தலைவன் வந்து கீராவை பிடிக்காத எல்லாருமே நான் காலி பண்ணட்டான்னு கிளம்பிடுவாரு. பட் ஆக்சுவலா வந்து கீராவுக்கும் சரி எல்லுக்கும் சரி ஈக்குவல் ஃபேன் பேஸ் இருக்குது. அதுவே ஆச்சரியமா இருக்குது. சோ எள்ளு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி என்ன? அந்த இதான் டிடெக்டிவ். அவ்வளோ எள்ளுங்க தான் இருக்கான்னு ஒரு பின் பாயிண்ட் பண்ணிடுவான் கொஞ்ச நேரத்துல. அது வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு யோசிப்பாங்க. 2 பேருக்குமே அதான் சண்டை போயிட்டு இருக்கு. சரி, கீரா போட்டு தள்ளினதுல யாரு உன்னுடைய பெஸ்ட் ஃபேவரட்? போட்டு தள்ளிட்டான்டா, தலைவன் முடிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி எந்த மூமெண்ட்? எல்லுதான். எது எல்ல போட்டு மூமெண்ட்? அதுதானே கதை போயிட்டு இருந்துச்சு. சோ அவனை போட்டு தள்ளும் போது ஒரு சந்தோஷம் வந்துச்சு, கடைசியில போட்டான்டா அப்படின்ட்டு. ஆனா லாஸ்ட் பாத்தீங்களா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கீராவே வெளியே வந்துட்டு இருக்கிறாருங்க. சோ எஸ், கீரா விசஸ் எல். நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ டெத் நோட் யார் யாரை போட்டு தள்ளுறாரு வரைக்கும் டீடைலா இருக்குதுப்பா. ஸோ டெத் நோட் கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட இருக்குதுப்பா. ஸோ இப்போ நம்ம இருக்கிற எல்லா மார்வல், டிசி பிளஸ் சுட்டி டிவி அனிமி சைட்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்ன காஸ்ட் வைஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர்கிட்ட கொஞ்சம் டீடைலா கேட்டுருவோம். சொல்லுங்க ப்ரோ. ஓகே, நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் மினி ஃபிகர்ஸ் 100ல இருந்து இருக்கு. ஓகே,
செட்டா எடுத்தீங்கன்னா அதே ஃபிகர்ஸ்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இப்ப ஐ மீன் இப்போ ஒரு ஸ்டாச்சு எடுக்கிறாங்க, ஒரு டிஷர்ட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி காம்போட சொல்றீங்களா இல்ல அந்த செட்டு டீமா செட்டு? இல்ல டீமா செட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் இப்ப ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸ், டீமன் ஸ்லேயர் அந்த கேங் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். இது இல்லாம 1000 மேல அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா 5 to 10% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஷாப்லயே பிளஸ் அந்த வெயிட் நீங்க ஒரு 50 செகண்ட் தூக்குனீங்கன்னா 20% ஆஃப் இருக்கு. அதை வந்து கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ சைஸ் வைஸ் இப்போ டோஜி இருக்கான், கொய்கிரோ இருக்கான்னா இதெல்லாம் ரேர் ஃபிகர்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது. ஆக்சுவலா வந்து இந்த குட்டி சைஸ்ல வந்து பேசிக் டீடைல்ஸ் இருக்கும். அது இங்க பெரிய சைஸா போக போக இன்னும் மைன்யூட்டா ரியலா இருக்கிற ஃபீல்ஸ் இருக்கும். இது ஹெவியாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபிகரோட வெயிட், சோ அந்த டீடைலிங் எல்லாமே நல்லா இருக்கும். சோ நீங்க அதுக்கு ஏத்த அளவு மாதிரி பிரைஸ் வரும். நம்மளுக்கு அந்த லூஃபி வந்து 16,000 வச்சுக்கோங்க. சோ அந்த 100ல இருந்து எல்லா ரேஞ்ச்லயுமே நம்ம கிட்ட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் இருக்கும். என்ன கேரக்டர்ஸ் கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே, டிஃபால்ட்டா இருக்கிற கேரக்டர்ஸ் சொன்ன இது இல்லாம உங்களுக்கு டி-ஷர்ட்ஸ்ல நீங்க கஸ்டமைஸ்டா நீங்க இந்த எனக்கு வேணும் அப்படினாக்க ரெடி பண்ணி தர மாதிரி. ஆப்வியஸ்லி அதுவும் பண்ணிக்கலாம். இது இல்லாம 3D பிரிண்டட் மாஸ்க்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ்டா பண்றோம். அதெல்லாம் வந்து 1500ல இருந்து 4000 5000 வரைக்கும் டீடைலிங். அடுத்து இந்த காமிகான் வரப்போறத முன்னிட்டு இப்ப அதுக்குன்னு இப்ப நீங்க செலக்டடா நான் இதெல்லாம் பண்ண போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நீங்க ரெடி பண்ணுவீங்க. அது ஒண்ணு. இப்போ ஒருத்தர் வந்து வெனம் மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து வெனம், ஸ்பைடர்மேன் மாஸ்க்ஸ், இந்த மாதிரி எந்த கேரக்டர்ஸ் வேணும்னாலும் அவங்களோட வெப்பன்ஸ், மாஸ்க், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி. சூப்பருங்க. ஸோ வந்து நீங்க அதுக்கேற்ற அந்த ஸ்டாச்சு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 100ஸ்ல இருந்து இருக்கு. 100 எது எடுத்தாலும் 100 இல்ல 100ல இருந்து இருக்கு. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு இப்ப எல்இடி எஃபெக்டோட இப்ப இந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே டிசைன்ஸ் இந்த RGB லைட் எஃபெக்ட்ஸோட இருக்கிறதுனால அதுக்கேற்ற பிரைசஸ் இருக்கும். ஸோ நீங்க அதே நீங்க ரியலா ஃபீல் பண்ணாம ஜெனிச்சுவா நீங்க மாறி ஃபீல் பண்ணலாம். ஸோ எஸ், வீடியோ முடியும் தருவாய் வந்து விட்டது. ஸோ கடை பத்தின டீடைல்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ எஸ், ஓகே. இப்போ வந்து நம்ம கடை பாத்தீங்கன்னா நாவலூர் ஃபுட் ஸ்ட்ரீட் உள்ளே இருக்கு. ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நாலாவது கடை. ஸோ நம்மளுக்கு வெப்சைட்டும் இருக்கு. ஸோ வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிரீன்ல அந்த வெப்சைட்டும் நான் போடுறேன்ப்பா, டிஸ்கிரிப்ஷன்லயும் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கும். எந்த ஊர்ல இருந்து நம்ம ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஃப்ரீயா 500 மேல ஆர்டர் பண்ணா டெலிவரி. வாட்ஸ்அப்லயுமே நம்ம ஆர்டர் கொடுக்கலாம். வாட்ஸ்அப்லயுமே நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வாட்ஸ்அப் நம்பரு பிளஸ் வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், ஸ்கிரீன்லயுமே வரும்ப்பா. ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி என்னென்ன நீங்க கஸ்டமைஸ்டா உங்களுக்கு தேவையான இது நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இல்ல இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸே உங்களுக்கு அதிகப்படியாவே இருக்குன்னா அதுல இருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி காமிக் கணக்கு இப்பவே தயாராக ஸ்டார்ட் ஆகுங்கப்பா. ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அடுத்த கலெக்ஷன்ஸ் வரேன்.